ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு Grated. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் உப்பு சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உப்பு சீடை நிறையா பேருக்கு எண்ணெயில் போட்ட உடனே வெடிச்சிரும். அப்படி இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நான் டிப்ஸோடு உங்களுக்கு சொல்கிறேன். தேவையான பொருட்கள் எல்லாமே மெஷர்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ முதல்ல இடியாப்ப மாவு இல்லை ஈர அரிசியை காய வச்ச அரிசி மாவு 1 கப் எடுத்து கடாயில் வெறுமை போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிப்பு. நல்லா செவக்க வறுத்து எடுத்திங்கனாலே எண்ணெயில் போட்டோன்னே வெடிக்காமல் இருக்கும். நல்லா சிம்மில் வச்சு 10 to 15 மினிட்ஸ் ஆகும் செவக்கிறதுக்கு. பார்த்திங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் சல்லடையில் போட்டு சலிச்சுக்கோங்க. கல் மண் எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் சீடை வெடிக்கிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. இப்போ நம்ம சலித்து எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவோட கொஞ்சமாக தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் உளுத்த மாவு, 1 டீஸ்பூன் எள் போட்டதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்ல சீடை கல்லாக இல்லாமல் கரக்கரன்னு இருக்கும் உங்களுக்கு. எல்லாத்தையும் போட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கையால் மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ பிசைய முடியுமோ அந்த மாவு சாஃப்டாகிற வரைக்கும் பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். உருட்டினதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஒரு ட்ரை டவலில் போட்டு காய வச்சுருங்க. தண்ணியே இல்லாத வரைக்கும் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட சீடை எல்லாம் ஓசை அடங்கி மிதந்து வர்ற வரைக்கும் அப்படியே சிம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம போட்ட சீடையெல்லாம் ஓசை அடங்கி மிதந்து வந்தது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளோட கிறிஸ்பியான உப்பு சீடை ரெடி. உங்களுக்கு நான் டிப்ஸு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிப்பு, மாவை நல்லா சிகப்பாக வறுத்து எடுத்துக்கோங்க. செகண்ட் டிப்பு, எல்லையும் சேர்த்து கூட நீங்கள் அந்த மாவோடு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். தேர்ட் டிப், மாவை நல்லா சலிச்சிக்கோங்க. சீடையை உருட்டினதுக்கப்புறம் ட்ரை டவலில் ஒரு 1 ஹவர் காய வச்சுட்டு ஆயிலில் பொரிச்சிடுங்க. நான் சொன்ன இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் உப்பு சீடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்